இந்திய இலங்கை கடல் எல்லையில் பாதுகாப்பை அதிகரிக்க மத்திய அரசிடம் வலியுறுத்தப்படும் என்று நாடாளுமன்ற மக்களவை உறுப்பினர் ராசா தெரிவித்துள்ளார். நாகப்பட்டினம் மாவட்டம் அக்கரைப்பேட்டை, வெள்ளப்பள்ளம், ஆற்காட்டுத்துறை, செருதூர் ஆகிய 4 மீனவ கிராமங்களைச் சேர்ந்த 24 மீனவர்கள் நேற்று முன்தினம் கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது இலங்கை கடற்கொள்ளையரால் தாக்கப்பட்டு படுகாயமடைந்தனர். மேலும் படகுகளில் இருந்த லட்சக்கணக்கான ரூபாய் மதிப்பிலான வலைகள் உள்ளிட்ட மீன்பிடி உபகரணங்களை பறித்துச் சென்றனர். இந்த தாக்குதலில் காயமடைந்த 20 மீனவர்கள் ஒரத்தூரில் உள்ள நாகப்பட்டினம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். மக்களவை உறுப்பினரும் திமுக துணை பொதுச் செயலாளருமான ராசா, தமிழ்நாடு மீன் வளர்ச்சிக் கழக தலைவர் கௌதமன் ஆகியோர் நேரில் சந்தித்து பழங்கள் மற்றும் உதவித்தொகை வழங்கி ஆறுதல் கூறினர். பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த ராசா, மருத்துவமனையில் மீனவர்களுக்கு சிறப்பான சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது என்றும் அவர்கள் பூரண குணமடைந்து ஓரிரு நாட்களில் வீடு திரும்புவார்கள் எனவும் கூறினர். மீனவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் இந்திய இலங்கை கடல் எல்லையில் பாதுகாப்பை அதிகரிக்க பிரதமர் மற்றும் பாதுகாப்புத்துறை அமைச்சரிடம் வலியுறுத்தப்படும் என்றும் அவர் தெரிவித்தார்.